என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லைங்க, தொட்டாலே எரியுது. அதான் மருந்து வைக்க முடியல. ஏங்க, தினமும் 3 வேளை போட்டாதான் காயம் ஆறும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போடாம இருந்தா எப்படிங்க ஆறும்? ரொம்ப எரியுதுங்க, என்னால தொடக்கூட முடியல. நான் வேணும்னா போட்டு விட்டுட்டுங்களா? இல்லைங்க, நம்ம காயத்தை நாமளே தொட்டாதான் பயத்துல வலிக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்க தொட்டா பெருசா வலி தெரியாது. ஐயோ, சாரிங்க, சாரி. அவ்வளவுதாங்க, முடிஞ்சிருச்சு. இது எதுக்குங்க? இதுக்கு மேல இதையும் போடணுங்க, அப்பதான் வலி தெரியாம இருக்கும். ம். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஐயோ, சாரிங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. முதல்ல வலிக்க தான் செய்யும், அப்புறம் வலி தெரியாதுங்க. சரி, நீங்க படுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்ல, விடுங்க. என்னால உங்க மனசு காயத்துக்கு தான் மருந்து போட முடியல. இந்த காயத்துக்காவது மருந்து போட முடிஞ்சதே. ஏங்க, மலர், என்னாச்சுங்க? கரண்ட் போயிடுச்சு இல்லைங்க, அதான் வேர்வைப்பட்டு எரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப நிம்மதியா தூங்குங்க.
ஏ அகிலா, போன் அடிக்குது பாரு. இவ்ளோ சத்தத்திலயும் எப்படி தூங்குறா பாரு. நெடி அகிலா, உன் மாமன் வந்து உன்னை காப்பாத்திட்டான நிம்மதியா இருக்கியா? இப்பவே உன்னால எவ்வளவு நிம்மதியா இருக்க முடியுமோ அவ்வளோ நிம்மதியா இருந்துக்கோ. ஏன்னா நீ நிம்மதியா இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நிம்மதின்ற பேச்சு கேடல. நான் அவ்வளவு தூரம் உனக்கு சொன்னதுக்கு அப்புறமும் நீ அப்படியே பண்ணிட்டல. நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்டி. என்கிட்ட வீடியோ இல்லைன்னு தானே நீ அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசின. என்கிட்ட உன் வீடியோ இல்லதான். ஆனா என் ஃப்ரெண்டுக்கு நான் அனுப்பின உன்னோட வீடியோ இன்னும் பத்திரமா இருக்குடி. அவன் போன் இப்ப ரிப்பேரா இருக்கு. போனு சரியாய் வரட்டும். உன் வீடியோவை நான் இந்த உலகத்துக்கே அனுப்புறேன். நானாவது உன் கூட ஒரே ஒரு தடவை தான் இருந்துட்டு விட்டுலான்னு நினைச்சேன். ஆனா இந்த உலகம் உன்னை தினமும் சூறையாடும். என் கிட்ட மோதினதுக்கு இது தாண்டி நான் உனக்கு கொடுக்கிற தண்டனை. குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சாவுங்க. டேய் பொறுக்கி நாயே, யாரா நீ? ஏன்டா ஏன் பொண்ணுகிட்ட இப்படி எல்லாம் பேசுற? என்னாச்சு பங்கு? சொதப்பிருச்சுடா. என்னையா சொல்ற? அகிலாட்ட பேசுறேன்னு நினைச்சு யார்கிட்ட பேசுறேன்டா. யோ, என்னையா சொல்ற? குரல் கூட அடையாளம் தெரியல. கோவத்துல அவங்க பேசுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நானே பேசிட்டேன்டா. இப்ப என்னையா பண்றது? இப்ப எதுவும் பண்ண வேண்டாம். என்ன நடக்குதுன்னு தூரமா என்ன வேடிக்கை பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் அகிலா, அகிலா எழுந்துடி. ஏய் எழுந்துரு. என்னம்மா நீ நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? ஏண்டி என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டு உனக்கு நிம்மதியா தூக்கம் வேற கேக்குதா? எழுந்துடி, எழுந்துரு. என்னம்மா? யாரடி அவன்? யாருமா? இப்ப உனக்கு ஒருத்தன் போன் பண்ணி உன் வாழ்க்கையை அழிக்காம விட மாட்டேன், உன்னை பழி வாங்காம விட மாட்டேன்னு பேசினானே அவன் தாண்டி. மா, ஏன் போன நீ எதுக்கு எடுத்த? ஏய் முதல்ல கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. போனை வாங்கி தரத்துக்கு மட்டும் பெத்தவங்க வேணும், ஆனா பெத்தவங்க பிள்ளைங்களோட போனை எடுக்க கூடாதா? அப்படி என்னடி அதுல ரகசியம் வச்சிருக்க? இந்திரா, என்ன அத்தா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி சத்து போடுற? அத்தை நீங்களே கேளுங்க அத்தை. எவனோ ஒருத்த போன் பண்ணி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன், வீடியோ அது இதுன்னு என்னென்னமோ பேசுறான். இவகிட்ட வந்து என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஏய் என்னாச்சுன்னு சொல்லி தோலடி. சொல்லு என்னன்னு சொல்லுடி. சொல்லு, நீ பாரு. அடிக்காத, சும்மா இரு. அம்மாடி அம்மாடி, என்னத்தா, என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? அழக்கூடாது, அழக்கூடாது. இங்க பாரு, என்ன நடந்துச்சுன்னு அம்மாட்ட சொல்லுமா, சொல்லுமா. அவன் யாரு என்னன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அப்பத்தா திடீர்னு ஒரு நாள் போன் பண்ணான். நான் சொன்னது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ண. என்னாண்ட வீடியோ ப்ரூஃபே இருக்கு. அகில, அந்த போனை தலை சுத்தி அந்த தீல போடு.
அடி சண்டாளி, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. ஏண்டி என்கிட்ட சொல்லல? ஏண்டி என்கிட்ட சொல்லல? அடிக்காத அவளை, ஏன் சொல்லல? ஓடி பாதகத்தி மகளே, இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவ உன்னை காப்பாத்திருப்பானடி. இப்படி யாருகிட்டயுமே சொல்லாம 2 மாசமா புள்ள தத்தெடுத்துக்கிட்டு இருந்திருக்காளே. நான் அப்பா கிட்ட சொல்லலான்னு தான் இருந்தேன் அப்பத்தா. ஆனா அவன் வீட்ல யார்கிட்டயாவது சொன்னா அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினா அப்பத்தா. அதான் நான் யாருக்கிட்டயும் சொல்லல அப்பத்தா. ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்? வெற்றி மாமாவும் அவன் கிட்ட இருந்து காப்பாத்தினதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீயும் யார்கிட்டயும் சொல்ல வேணாம். யாருக்கும் தெரியாம இருந்தது தெரியாம இருக்கட்டும். வீட்ல யாருக்காவது தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க, பிரச்சனை வரும்னு சொன்னாரு. அதனாலதாம்மா நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. அப்புறம் ஏண்டி மறுபடியும் அவன் போன் பண்ணி என்கிட்ட வீடியோ இருக்கு அது இதுன்னு சொல்றான்? எனக்கு நல்லா தெரியுமா, அவன்கிட்ட என் வீடியோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வெற்றி மாமா அன்னைக்கே அவன் போனை வாங்கி உடைச்சு நெருப்புல போட சொல்லிட்டாருமா. அவன் கோபத்துல ஏதேதோ சொல்லி மிரட்டிட்டு இருக்காமா. ஐயோ ஐயோ, இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா நெஞ்சு தாங்காதே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள எப்படி தாங்குவா? எத்தனை மூட்டைடா? 500 மூட்டை. டேய், அறுவடை மூட்டையை கேட்கலடா, உர மூட்டையை கேட்குறேன். ஐயோ, அது 5 மூட்டைண்ணே. நானும் பார்த்தேன், பயந்துட்டேன். மலரு, ஐயா, குடத்தை எடுத்துட்டு எங்கேத்தா போற? முகம் கை கால் கழுவ தண்ணி எடுக்க போறேங்கய்யா. ஏத்தா, இந்த நிலைமையில நீ இந்த வேலையெல்லாம் செய்யலாமா? ஏலே, இதே கிடி. ஐயா சொல்லுங்கய்யா. தங்கச்சிட்ட குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துறா. சரிங்கய்யா. இல்லைண்ணே, இருக்கட்டும், பரவாயில்லைங்க ஐயா, நானே எடுத்துக்கிறேன். நீ முதல்ல அவன்கிட்ட குடத்தை கொடுக்குறேன். ஏலே, வாங்கிட்டு போடா. என்னம்மா நீ காயம்பட்ட கழுத்தோட எதுக்கு கஷ்டப்படுற? கூட அண்ணன் நானே எடுத்துட்டு வரேன். இல்லைண்ணே, பரவாயில்ல, குடும்பம் நான் எடுத்துட்டு வரேன். சாப்பிட்டியாம்மா? சாப்பிட்டேன் மாமா. மருந்து மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டியா? போட்டுட்டேன் மாமா. வலி இப்போ எப்படி இருக்கு? இல்லை மாமா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. சரிம்மா, நீ உள்ளே போய் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு ரெஸ்ட் எடு. சரிங்க மாமா. மாமா, சொல்லுங்க மாப்பிள்ள. எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. என்ன விஷயம் மாப்பிள்ள? மலர் கழுத்துல தாலி இல்லாம இருக்கு. நானும் அந்த விஷயத்தை தாயா பேசலாம்னு இருந்தேன். ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? ஏதோ களவாணி போய் தாலி அத்துட்டு போயிட்டான். அதுக்காக தாலி கிடைக்கிற வரைக்கும் பெருங்கழுத்தோட விட்டுற முடியுமா? வயசு பிள்ளை தாலி இல்லாம வெறுங்கழுத்தோட இருந்தா நல்லாவா இருக்கு? நாளை பின்ன ஊர்ல இருக்கிறவங்க கண்ணு காது மூக்கு வச்சு பேசிட மாட்டாங்க. நாலு பேரு 4 விதமா பேசுறதுக்குள்ள வேற ஒரு தாலியை வாங்கி சீலக்காரி கோயில்ல வச்சு கூட வெட்டிய தாலியை கட்ட சொல்லியா? அதுவும் நல்ல யோசனை தான்ப்பா. இப்பவே வெற்றியை வர சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு மலருக்கு தாலி வாங்கிட்டு வர சொல்றேன். டேய் கண்ணி, வெற்றிக்கு போனை போட்டு வர சொல்லு. சரி, சொல்லிடுறேன். ஓஹோ, அவ தாலி இல்லாம இருக்கான்னு அவளுக்கு புது தாலி வாங்க திட்டம் போடுறீங்களா? இந்த வச்சுக்கிறேன். சித்தி, சித்தி,
ஒரு முக்கியமான விஷயம் சித்தி. என்னடி? உங்க காது கொடுங்க. திமிர் எடுத்து போய் தாலிய தொலைச்சிட்டு வந்தவளுக்கு புதுசா தாலி வாங்க போறாங்களா? தாலி எப்படி வாங்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். எவ்வளோ இருக்கு மாப்பிள்ள? மாமா இதில் ஒரு 3 லட்ச ரூபா இருக்கு. 10 பவுனில் தாலி கொடியும் ஒரு 1.5 பவுனில் தாலியும் வாங்குறதுக்கு இது போதும்ல? தாராளமாக போதும் மாமா. சரி மாப்பிள்ள. வாயா வெற்றி. அப்பா உன்னை உடனே வர சொன்னாருன்னு சொல்லி இதே கண்ணை ஃபோன் பண்ணாரு. ஆமையா. சொல்லுங்கப்பா. நாட்ரஸா, உன் கையாலேயே அந்த படத்தை வெற்றிட்ட கூடியா? சரிங்கப்பா. வெற்றி இந்தாயா, இந்த படத்தை வாங்கிட்டு நீயும் மாமாவும் மதுரை நகைக்கடை பஜாருக்கு போய் மலர் போட்டிருந்த மாதிரியே தாலியும் தாலி கொடியும் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன விஷயம்ப்பா? எதுக்கு என்ன இப்படி உடனே வர சொல்லி தாலி வாங்கிட்டு வர சொல்றீங்க? இல்லையா வெற்றி, சின்ன பிள்ளை அது. அது கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கிறது ஒரு மாதிரி சங்கடமா இருக்கா இல்லையா? கழுத்தில் நகை இல்லாமல் கூட ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கலாம். ஆனால் கல்யாணமான ஒரு பிள்ளை கழுத்தில் தாலி இல்லாமல் இருக்கலாமா? அதான் நீங்கள் 2 பேருமா போய் தாலி வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சாயங்காலமோ இல்லை நாளைக்கு காலையிலையோ நல்ல நேரம் பார்த்து நம்ம கோயிலே வச்சு நீ மலர் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். இந்தாயா வாங்கிக்கியா. என்னையா பார்க்குற? வாங்கியா. நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அன்புக்கரசி, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லத்த, மலர் வெறுங்கழுத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தாலியும் தாலி கொடியும் வாங்கிட்டு வர சொல்லி மாமா சொன்னார். அதான் பணத்தை வாங்கிட்டு கடைக்கு போகலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லத்த. ஓஹோ, அவ திமிர் எடுத்து போய் தாலியை தொலைச்சிட்டு வந்து நிப்பா. நீங்க உடனே அவளுக்கு புதுசா தாலி வாங்கி மாட்டுவீங்களோ? நீங்க வாங்கிட்டு வந்த தாலியையும் நாளைக்கு எங்கேயாவது போய் தொலைச்சிட்டு வந்தாள்னா மறுபடியும் இன்னொரு தாலி வாங்கி மாட்டுவீங்களா? பத்து பவுன் தாலியும் தாலி கொடியும் உங்களுக்கு அம்புட்டு விளையாட்டா போச்சா? யார கேட்டு இந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க? வீட்ல பொம்பளைங்கன்னு நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? எங்களை ஒரு வார்த்தை கேட்காம நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? ஏத்தா, அந்த பிள்ளைய வெறுங்கழுத்தோட பார்க்க ஒப்பாம தானே வேற தாலி வாங்கிட்டு வர சொன்னோம். அவளுக்கு வெறும் கழுத்தோட இருக்கிறது தான் விதினா இருந்துட்டு போட்டோங்கிற. இந்த தாலி என்ன தாலின்னு நினைச்சீங்களா? சாதாரண செயின்னு நினைச்சீங்களா? உங்க இஷ்டத்துக்கும் வாங்கிட்டு வந்து மாட்டுறதுக்கு